வணக்கம் இறைவா. வணக்கம் என் செல்வங்களே. சத்தியம், இது சத்தியம், எல்லாம் வல்ல இறைவனின் ஆணை, நான் சொல்ல போவது யாவையும் உண்மை. சத்தியம், இது சத்தியம். என்ன சத்தியம் தாத்தா? காவியமா இல்லை ஓவியமா? காவியமும் இல்லை, ஓவியமும் இல்லை, கற்பனையும் இல்லை, கதையும் இல்லை. இது ஒரு உண்மை சம்பவம், நிகழ்வு, நிகழ்ச்சி, நடந்தவை. தாத்தா, ரொம்ப சஸ்பென்ஸ் ஆகுது தாத்தா நீங்கள் சொல்கிறது. கதை சொல்லப் போகிறீர்களா? ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லப் போகிறேன். என்ன சம்பவம் என்றால், ஒரு புதுமை நடந்தது. என்ன புதுமை என்றால், ஒரு முறை ஒரு மலை பிரதேசத்தில், ஒரு பாலைவனம் பக்கத்திலே, பாலைவனம், இங்கே மலை, அங்கே இங்கே பொதுக்கூட்டமெல்லாம் நடக்கிறது அல்லவா? அரசியல் பொதுக்கூட்டங்கள், ஜபக்கூட்டங்கள். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து அங்கே வந்திருந்தார். அவருடைய உரையை கேட்பதற்காக பல ஆயிரம் பேர்கள், 1000 இல்லை, 2000 இல்லை, 3000 இல்லை, 4000 இல்லை, அதற்கு மேற்பட்ட மக்கள் கூட்டம் திரண்டு இருந்தனர். மத்தியான வேலை, அவர்களுக்கு உண்பதற்கு உணவு இல்லை. பாலைவனம், அவர்களுக்கு உணவு வேண்டும், உணவு இல்லை. அதை அறிந்த இயேசு கிறிஸ்து, ஜீசஸ், என்ன செய்வது, இவர்களுக்கு உணவு வேண்டுமே என்று அவருடைய சிஷ்யர்களிடம் ஒரு கேட்டார். இவர்களுக்கு உணவு வேண்டுமே என்று. அந்த சிஷ்யர்கள், என்ன ஆண்டவரே, இந்த பாலைவனத்தில் இருந்து கொண்டு இவ்வளவு பேருக்கு நாம் எங்கிருந்து உணவு கொடுக்க முடியும் என்று சொன்னார்கள். அதை கேட்ட ஜீசஸ் கிரைஸ்ட், ஓகே, உங்கள்கிட்ட ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்டார். அங்கே பார்த்து, எங்ககிட்ட ஒரு 7 அப்பம், ஒரு 7 ரொட்டி துண்டுகள் தான் இருக்கிறது அப்படி என்று சொன்னார்கள். சரி, கொண்டு வாருங்கள் என்று அதை பெற்று, அதை ஆண்டவனை, இறைவனை பார்த்து, அவங்க அப்பாவை பார்த்து, அவங்க அப்பா மட்டும் இல்லை, நம்ம கூட அப்பா தான் அவரை பார்த்து ஏதோ ஜபம் செய்தார். செய்துவிட்டு அதை அந்த சிஷ்யர்களிடமே கொடுத்து, ஓகே, இதை போய் பிட்டு எல்லாருக்கும் பரிமாறுங்கள் என்றார். இவர்கள், என்னடா இது, இந்த 7 அப்பத்தை வச்சுன்னு பரிமாறுகள் என்று சொல்கிறார்களே. ஓகே, பரிமாறு. அந்த ரொட்டி துண்டுகளை பிட்டு எல்லாருக்கும் கொடுத்து கொண்டே வந்தார்கள். பிட்டு கொடுக்க வந்து கொண்டே இருந்தது. 7 அப்பங்கள் 4000 பேருக்கும் மேலே உள்ளவர்கள் அனைவருக்கும் புட்டு கொடுத்து நேர்ந்தார்கள். கொடுத்து விட்டு எல்லாம் வயிறார உண்றார்கள். இது சம்பவம் இப்போது தான் ஒரு 2000
ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன நடந்த விஷயம். இப்போ 2026 இல்லையா, வருடங்கள் ஆயிடுச்சு இல்லையா, ஒரு 2000 வருடங்கள் 2020 2015 வருஷங்களுக்கு முன்னே நடந்த உண்மை நிகழ்ச்சி. அவர் அந்த 7 அப்பங்களை பிட்டு மக்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார். இவர்கள் பிட்டு பிட்டு எல்லோருக்கும் கொடுத்து கொண்டே வந்தார்கள். அந்த அந்த கூடையில் இருந்து கொண்டே வந்தது. எப்படி கிணற்று தண்ணீர் எடுக்க எடுக்க ஊற்று வந்து கொண்டே இருக்கிறது அல்லவா, அதே மாதிரி அந்த ரொட்டி துண்டுகளை அவர்கள் வயிறார சாப்பிடும் அளவுக்கு அவர்கள் கொடுத்தார்கள். கொடுத்து விட்டோம், இன்னும் பல கூடைகளில் இன்னும் மிச்சம் இருந்து விட்டது. அந்த அளவுக்கு ஒரு உண்மை நிகழ்ச்சி நடந்தது. அது இன்றைய செய்தியில் எனக்கு கிடைத்தது. அந்த செய்தி அது உங்களிடம் அந்த ரொட்டி துண்டுகளை எப்படி அவர் பரிமாறினார்களோ அந்த மாதிரி இந்த செய்தியை உங்கள் அனைவரிடமும், உலக மக்கள் அனைவரும் இந்த வீடியோவை பார்க்கும் அத்தனை பேருக்கும் இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொடுத்து விடுகிறேன். இன்னும் மிச்சம் இருப்பதை வருங்காலத்து மக்களும் இந்த வீடியோவை பார்த்தால் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். எப்படி அந்த கூடைகளிலே 40,000 பேருக்கு கொடுத்துவிட்டு இன்னும் மிச்சம் இருந்ததோ, அதே போல் இப்பொழுது இருக்கும் அத்தனை கோடி அத்தனை மக்களும் பார்த்துவிட்டு இன்னும் பிறக்கப் போகும் வர இருக்கும் ஜனங்களுக்கும் இந்த வீடியோவை பார்க்க இந்த மிச்சம் இருக்கும். தாத்தா, நீங்கள் சொல்கிறது உண்மையா? 7 அப்பத்தை 4000 பேருக்கு மேலே 5000 பேருக்கு கிட்ட இருக்கிறவங்களுக்கு பிட்டு கொடுத்தாங்களா? பிட்டு கொடுத்தாலே பரவாயில்ல, இன்னும் மிச்சம் ஆச்சுன்னு சொல்கிறீங்களா தாத்தா? என்ன தாத்தா இது? ஏன்னு சொல்கிறாங்க. அதனால் இது கதை அல்ல, கற்பனை அல்ல, ஒரு நிகழ்ச்சி. காவியமும் அல்ல, ஓவியம் அல்ல, ஓவியமும் இல்லை. தாத்தா, இந்த மாதிரி செய்திகளை நீங்கள் சொல்லுங்கள் தாத்தா. அவன் சொல்லுங்களே, சொல்கிறேன். அவர் அந்த மனிதன் இது ஒன்று மட்டுமில்லை, எத்தனையோ புதுமைகளை செய்திருக்கிறார். கண்ணில்லாதவங்களுக்கு கண்ணு கொடுத்திருக்கிறார். உயிர் போனவர்களுக்கு உயிர் திரும்ப கொடுத்திருக்கிறார். பல நல்ல காரியங்கள் எல்லாம் செய்தார். ஒரு முறை என்ன ஆனது தெரியுமா? ஒரு திருமணத்திற்கு அவருடைய தாயாருடன், இவர் சிறு வயதில் இருக்கும்போது அவருடைய தாயாருடன் ஒரு திருமணத்திற்கு போயிருந்தார். ஒரு கல்யாண சம்பவத்திற்கு இவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே போய் இருக்கும்போது எல்லாருக்கும் உணவு பரிமாறினார்கள். வந்தவர்களுக்கெல்லாம் உணவு பரிமாறினார்கள். அதோடு அவர்களுக்கு குடிப்பதற்கு திராட்சை ரசத்தை கொடுத்தார்கள். ஏதோ எதிர்பார்த்த அந்த திராட்சை ரசமெல்லாம் தீர்ந்து விட்டது. மக்கள் கூட்டமும் இன்னும் அதிகமாக இருந்தது. அந்த சமயத்தில் இவருடைய அம்மா, அவருடைய நண்பி, இவரை அழைக்கப்பட்டவர்கள் அவருடைய மேரி மாதாவிடம், ஜீசனுடைய அம்மாவிடம் அவர்கள் நண்பர் என்ற முறையில் பாருங்கோ, எல்லாம் கிரேப் ஜூஸ் எல்லாம் திராட்சை ரசம்லாம் ஆகிவிட்டது, இன்னும் இவ்வளோ பேர் இருக்காங்கோ, அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லுது அப்படின்ட்டு கவலைப்பட்டு கொண்டார்கள். அப்பொழுது தேவத்தாய் அந்த ஜீசஸ் கிட்ட, சின்ன பையனாக தான் இருந்தார், நான் 14 வயசு இருந்தேன், அந்த அளவில் தான் அவர் அப்போ இருந்தார் நினைக்கிறேன். அப்போது அவர்கிட்ட போயிட்டு, மகனே, இந்த மாதிரி இன்றைக்கி இந்த மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு, இந்த திராட்சை ரசம் ஆயிடுச்சு, எல்லோரும் அப்படியே இருக்காங்கோ, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலப்பா, உன்னால் எதாவது செய்ய முடியுமா? எனக்கு இவங்களுக்கு தெரியும், இவர் கடவுள் மகளாக பிறந்திருக்கிறோம், இவர் கடவுள் என்றதை தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. உன்னால் எதாவது செய்ய முடியுமானாக்கா, இல்லைம்மா, நான் சிறு பையன், இன்னும் என்னுடைய காலம் வரவில்லையே, சும்மா ஒரு பேச்சுக்காக இருக்கிறதெல்லாம் சொன்னார். சின்ன பையன் தானே, பெரிய பையனா, என்ன மாதிரி அப்படின்னு இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை. சரி, நம்ம சொல்லிடலாம், ஏதாவது செய்தால் செய்துக்கிட்டோன்ட்டு கேட்டதுக்கு அவர் அப்படி சொன்னார். அப்புறம்
அவரு என்னம்மா நான் என்னம்மா பண்ணுறது நான் அப்படின்னோடனே, அப்போ கூட அவர் மேலே உள்ள நம்பிக்கையில் என்ன சொன்னாங்க, அந்த அம்மா மேரி அம்மா அங்கே இருக்கிற வேலைக்காரங்கிட்டலாம், தம்பி இங்கே வாங்கப்பா, வந்து இந்த கூஜா அந்த ஜாருங்கெல்லாம் நிறையா இருக்குது, அதுங்களெல்லாம் தண்ணீர் வைப்புங்கப்பா அப்படின்னு இவங்களாம் சொல்லிட்டாங்க. இவங்களாம் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க அவரை. அவங்களும் என்னடா இவங்க திராட்சை ரசம் ஆகி போச்சு, அதில் தண்ணியை ஊற்ற சொல்கிறாங்களே இவங்கன்ட்டு, நம்மளுக்கெல்லாம் ஊற்றலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரொப்பிட்டாங்க. ரொப்பிட்ட உடனே அப்புறம் இவர் பார்த்தாரு ஜீசஸ், இப்போ ரொட்டி பண்ணு கொடுத்தாரு இவ்வளோ பேருக்கு. அந்த மாதிரி அவர் என்ன பண்ணார், என்னடா நம்ம அம்மா இப்படி பண்ணிட்டாங்களே, சரி தண்ணி ரொப்பி வச்சிட்டாங்கன்ட்டு திரும்ப அதே மாதிரி பரமபிதாகிட்ட பார்த்து ஏதோ ஜெபம் செய்தார். என்னவோ அப்பா இவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்களே, இவங்களுக்கு திராட்சை ரசம் கொடுப்பா, நான் தண்ணியை பேச்சுக்கிறேன், அது திராட்சை ரசமாக பண்ணுறேன் அப்பான்னு எதாவது கேட்டாரோ எனக்கு தெரில. அப்புறம் அவர் ப்ரே பண்ணிவிட்டு அவர் இதை சாப்பிட்டு கூட பார்க்கல, என்னடா ஆச்சு தண்ணி என்ன ஆச்சுன்னு கூட பார்க்கல. சரி ஓகே இதை இஷ்யூ பண்ணுங்கள் எல்லாருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்னடா தண்ணியை போய் இஷ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த தண்ணியை குடிச்சு பார்த்தா சூப்பர் திராட்சை ரசம், அந்த தண்ணி வந்து சூப்பர் திராட்சை ஒயினாக மாறிட்டு இருந்துச்சு. அப்புறம் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அப்புறம் சாப்பிட்டு பார்த்தவங்கெல்லாம் என்ன டேஸ்ட்டுப்பா இது, என்ன டேஸ்ட்டு, இதுவரையும் நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டுதே இல்லையாடா, முதல்ல கொடுத்தாங்கல்ல எல்லோரும் முதல்ல நல்லா இருக்கிறத கொடுத்துட்டா அப்புறம் பத்தாத்துக்கு தண்ணி கிண்ணி ஊற்றி கொடுப்பாங்க. இவர் வந்து கடைசியில் இவ்வளோ டேஸ்டாக்கிற திராட்சை கொடுத்தாங்க, ஒயினை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக குடின்னு நிறையா குடிச்சிட்டு தள்ளாடிக்கின்னு சந்தோஷமாக வீட்டுக்கு போகலாங்க. அந்த மாதிரி இவர் நிறையா மிராக்கல் பண்ணிக்கிறாரு. அதனால்தான் இந்த ஜனங்களுக்கு நம்ம தான் தெரியுமா, மனுஷனுங்கன்னாவே நம்மளே நம்புறதுக்கு ஆகிறதில்ல. அப்படி இருக்கும்போது ஓகே அதுக்கு அதெல்லாம் விடலாம். அதனால தான் அந்த நாட்டில் இருந்தவங்கெல்லாம், அந்த பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இவர் மேலே கோபம் வந்துடுச்சு. என்னென்ன பண்ணுறான், கண்ணு இல்லாதவங்களுக்கு கண்ணு கொடுக்குறான், உயிர் போனவங்களுக்கு உயிரை கொடுக்குறான், திராட்சை ரசம் பண்ணான், இங்கே வந்து இவ்வளோ பேருக்கு ரொட்டியை கொடுத்தான், இன்னும் பத்தாவதுக்கு நீ என்ன பண்ணினா கடவுளாளான்னு கேட்டாக்கா, ஆமாம் நான் கடவுள் தான், நீங்களே சொல்கிறீங்களே நான் கடவுள் தான், ஆனால் என்னுடைய கிங்டம், என்னுடைய ஆட்சி, என்னுடைய ராஜ்யம் இங்கே இல்லை, என்னுடைய ராஜ்யம் மேலே இருக்குது. நீங்கள் என்ன ஆட்சி சாவச்சா கூட நான் 3 நாள்லேயே வெளியே வந்துடுவேன், உயிரை வந்துடுவேன். இதுவரை எவ்வளோ வந்ததில்லை, ஆனால் நான் வந்துடுறேன், நான் ரியல் காட் அப்படின்னா. இவன் வந்து கடவுள்னு வர சொல்கிறான். அவனை இவ்வளோ வேலைலாம் பண்ணிவிட்டு நீ கடவுளான்னு கேட்டால், ஆமாம் நான் கடவுள் தான் சொல்கிறேன்னு, இவன் ஆச்சு சாவடிக்கணும்னு சொல்லிட்டு தூக்கு போடலாமான்னு சொல்லிட்டு இவன் எல்லாம் தூக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அப்போ தூக்கு கயிறுகளெல்லாம் இல்லை, அப்போ ஒரு பெரிய கட்டை கிராஸ் சொல்லுவாங்க, அந்த கட்டையில் வந்து அடித்து சாவடிப்பாங்க. இந்த மாதிரி இவரை அடித்தா அதை சாவடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சாவடிச்சிட்டாங்க. அந்த மனுஷனாக்கா சாகும்போது கூட இந்த மாதிரி அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா இவங்கெல்லாம் ஒன்றும் தெரியாத செய்கிறாங்க, என்ன சாவடிக்கிறாங்க, இவங்களை மன்னிச்சிருப்பான்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் மன்னிக்க சொல்லி அவங்க அப்பாட்ட கேட்டு சாகும்போது கூட இங்கெல்லாம் புதுமை கஜமாக எவ்வளோ நல்ல காலம் செய்தார். சாகும்போது கூட சாவடிச்சவங்கள தண்டிக்க வேண்டாம், இவங்கெல்லாம் தெரியாத செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாக்கிட்ட கேட்டு இவர் செத்துட்டார். அப்பேற்பட்ட ஆள், அப்போ ஆள் தான், மனுஷனாக பார்த்த பிறகு ஆள் தான், அப்போ தான் அவர் கடவுள். அந்த மாதிரி செய்தார் ஜீசஸ் கிரைஸ்ட். திஸ் இஸ் ஷார்ட் ஸ்டோரி. தாத்தா வாயை சரியாக வச்சுன்னு பேசுங்க தாத்தா, திஸ் இஸ் ஸ்டாப் ஸ்டோரி. இப்போ தாத்தா வேணாம், நீங்கள் வாயத்தை வந்து சீச்சினே சொல்லுங்கள் தாத்தா. ஓகே செல்வங்களே, மீண்டும் சந்திப்போம்.